இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அதுக்கப்புறமா வந்து ஸ்டாக் டு ஃபோக்கஸை பார்க்குறதுக்கு முன்னாடி என் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு டெய்லி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வந்துடும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். லைக் குளோபல் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் 12 பாசிட்டிவாகவும் 19 நெகட்டிவாகவும் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்த 12 பாசிட்டிவுமே வந்து நாஸ்டாக் யூஎஸ் ரிலேட்டட் இதுவும் தான் பாசிட்டிவாக இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து சீஸ்பயர் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்ற மாதிரி சொன்னதுனால யூஎஸ் மார்க்கெட் மட்டும் பாசிட்டிவாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஏஷியன் மார்க்கெட்லாம் இன்னும் நெகட்டிவாக தான் இருக்குது. ஓப்பன் ஆகுனது பாசிட்டிவாக இருந்தாலும் இப்போ நெகட்டிவாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இன்னும் ஓப்பன் ஆகலை. அண்டு ஈரான் சைட்லேருந்து எந்த கன்ஃபர்மேஷனும் வரல சீஸ்ஃபயர் எக்ஸ்டென்ஷனுக்கு. அதனால் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஜிட்டரியாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஃபால் ஆக தான் செய்யும். ஸோ அது தவிர்த்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. திரும்பி அவங்க செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிராஜுவலாக செல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நேற்று டிஐஸும் செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெட்டு செல் வந்து கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் நேற்று அந்தளவுக்கு எங்கேயுமே சப்போர்ட் எடுக்கலைங்க. ஃப்ரீ ஃபாலாக ஃபால் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கான ரேஞ்ச் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 24,000லேருந்து 24,500 இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகும். இன்றைக்கி வந்து லைக் 24,000 இன்றைக்கி ஓப்பனிங்கை வந்து அதாவது கேப் டவுன் ஆகும். நேற்று க்ளோஸ் ஆனதோட இன்றைக்கி குறைஞ்சபட்சம் வந்து 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகும். ஸோ ஓப்பனிங்கே வந்து 24,300 இல்லைனா 250 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும். இது சஸ்டெயின் ஆகுதா, அட்லீஸ்ட் இதையாச்சும் மேலே க்ளோஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்ம ஈவெண்ட்ஸ்க்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டியூ டு ட்ரம்ப் டியூட்டு. ஆனால் யூரோப்பியன் மார்க்கெட்டும் ஏஷியன் மார்க்கெட்டுமே வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. ஓப்பன் ஆனது பாசிட்டிவ், பட் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகும்போது நெகட்டிவாக தான் இருக்குது. பிரெண்ட் க்ரூடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் $103 அந்த ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு திரும்பி. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அண்டு கிஃப்ட் நிஃப்டி வந்து 200 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக இண்டிகேட் பண்ணுதுங்க. மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து லைக் 24,200 ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகுன்ற மாதிரி போட்டிருக்கிறானுங்க. ஸோ வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் மார்க்கெட் எந்த பக்கம் டைரெக்ஷன் எடுக்குதுன்னு சொல்லி. ஆஸ் யூஷுவல் கரன்சி ஃபால் ஆகுது. ஈவெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லைங்க. அந்த வார் ரிலேட்டட் அது க்ரூட் ஆயில் அதே தான் சேம் தான். ஸோ ஸ்டாக் டு ஃபோக்கஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ப்ராஃபிட் வந்து 1% டிக்ளைன் ஆகிருக்குது. ரெவன்யூ வந்து 14% ஜம்ப் ஆகிருக்குது. அந்த ப்ராஃபிட்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நெட் ப்ரீமியம் இன்கம், அதாவது அவங்க இன்சூரன்ஸ் கட்டுறதுல ப்ரீமியம் காசு வந்து 16% க்ரோ ஆகிருக்குதுன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரைடண்ட் வந்து சாரிங்க 32.6% க்ரோ ஆகிருக்குது. எல்என்டி வந்து 6.8% க்ரோ ஆகிருக்குது. அண்டு ஆரக்கல் ஃபைனான்ஸ் வந்து 30%. என்னாச்சுன்னு தெரியல, எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ராவாக ஒரு சைபர் ஏறிட்டு இருக்குது. ஸோ டாடா கமர்ஷியல் வந்து 72% லாஸ் நோட் பண்ணியிருக்கிறாங்க. டெல்டா காப்புமே வந்து 90% அவங்களோட ப்ராஃபிட் வந்து நெகட்டிவாக கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெவன்யூலாம் பார்த்திங்கன்னா 14-13 அந்த மாதிரி இருக்குது. ஸோ டிவிடெண்ட் பார்த்திங்கன்னு டிவிடெண்ட்டில் வந்து டாடா கமர்ஷியல் வந்து $18 டிவிடெண்ட் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்என்டி $40 டிவிடெண்ட் தரேன்னு இருக்கிறாங்க. ட்ரைடண்ட் வந்து போனஸ் கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க 1:2ன்ற விகிதத்தில். ஸோ இதுதான் இன்றைக்கி கீ லெவல்ஸாக நோட் பண்ண வேண்டிய விஷயங்களாக இருக்குது. அண்ட் தென் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் அவங்களாம் வந்து ரிசல்ட் விட போகிறாங்க. அதாவது நாளைக்கு இதை வச்சு தான் மார்க்கெட் வந்து எந்த பக்கம் மூவ் ஆகுன்றதை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தென் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா யூஎஸ்லாம் ஆல் டைம் ஹையில் இருக்குது. கிட்டத்தட்ட ஜப்பான் அவங்களும் ஆல் டைம் ஹையில் இருக்கிறாங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும்தான் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு முழுக்க காரணம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் தான். ஏன்னா அவங்க அதிகபட்ச டாக்ஸேஷன் போடுறதுனால எந்த ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுமே வந்து இந்தியன் மார்க்கெட்டை வந்து ஒரு மார்க்கெட்டாகவே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ப்ராஃபிட் புக் பண்ணாலுமே அது வந்து டேக்ஸில் போகுதுன்ற பட்சத்தில் அவங்க யாருக்குமே இது வந்து குட்டாக தெரியல. அதனால தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகின்னு இருக்குது. ஸோ இயர் அண்ட் தேர் இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து 24,000 இருந்து 24,500 இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகுன்றது நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன்.
ஸோ இந்தியா விக்ஸ் பார்க்கணுங்க. இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் 18 அது திரும்பி ஷூட் அப் ஆகிடுச்சு. அண்டு ஜப்பான் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் கிட்டத்தட்ட இன்றைக்கி டுடே ஹையிலேருந்தே 1000 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்குது. அதாவது 2% கிட்ட கீழே விழுந்திருக்குது. இது நாட் குட் ஃபார் அவர் எக்கனாமி தாங்க. ஐடி செக்டாருமே நேற்று பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் இவரது HCL டெக்னாலஜியோட ரிசல்ட்டை பார்த்து ஐடி செக்டாருமே ஒரு பயங்கரமான ஃபாலை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் தாங்க காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு பார்க்கணும் ஐடி செக்டாரை. இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வந்து அவங்களோட ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஐடி செக்டார் திரும்பி க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். டெக் மகேந்திராவும் நேற்று செம்ம லாஸ் தான் கொலாட்ரல் டேமேஜாக மாற்றி விட்டானுங்க HCL ஃபால் ஆனதுனால. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே. ட்ரேட் வைஸ்லி.